அப்படி தெரிவித்தப்படுது. எல்லா நாட்டு மன்னர்களும் அவரவர் ரதமேறி எங்களுடைய அரண்மனை வந்து அடைந்தார்கள். அப்படி அடைந்தப்படுது. அனைவரும் சிறுவர பந்தலில் அமர்ந்திருக்கிறாங்க. என் தந்தை என்ன செய்தார்? அம்மா, இங்க அநேகமான அரசரெல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களை யார் பிடிக்குமோ அவர் கைத்தில் அந்த மலர்மலையை போட்டு நீ கணவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமா என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்தப்படுது. சரவண, கரத்திலே மலர்மலை எடுத்துக்கொண்டு சுயவர பந்தலில் பவனி வருகிறேன். அப்படி வரக்கூடிய யாரோ ஒரு ஆண்மக என்னை நெருங்கி வருவதை போல தெரிந்தது. அடடா, நம்ம யாரோ ஒரு ஆண்மக நெருங்கி கொண்டிருக்கிறார். நான் தள்ளி செல்ல அவர் நெருங்கி வர நான் தள்ளி செல்ல அருகாமல் வந்து கரத்தை பிடித்து பெண்ணே என்னை தம்பி துரியோதனனுக்கு மலர்மலை போடு என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்தப்படுது. ஒரு ராஜராஜ சூழ்ந்திருக்கும் மாபெரு சபை, குரு பெரியார் அமர்ந்திருக்கிற ஒரு மாபெரு சபை, ஒரு பெண்ணை கரத்தை பிடிக்கலாமா? அப்படி கரமடித்தார். இந்த பெண்ணுக்கு என்னவனுக்கு என்ன சம்பந்தம் என்று பேசுவாங்க. என்னத்துக்கு சந்தேகப்படுத்த எப்படி பேசுறான் பாருங்க, வாய் பேசாம. அப்படி யாரோட கடைபிடித்தானோ அவனுக்கு திருமணம் செய்து எனக்கு சேர வேண்டிய தீர்மானத்தை கொடுத்து எங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி என் கணவரோடு சென்று அன்று ஒரு இரவு அந்த தேர்நிலவு என்று சொல்லக்கூடிய முதலிரவிலே கடந்தோம். எடுத்துக்கொண்டு கங்கை கரைக்கு சென்று ஓடுகின்ற கங்கையை படத்தை நிறைய எடுத்துவிட்டு அதை எடுத்து எடுத்து வைக்க என்ன முடியவில்லை. என்ன, நான் ஒரு அரசனுக்கு மகளாக பிறந்தவர். என்ன பெண்ணை இடுப்புல தண்ணி எடுத்து பழக்கம் கிடையாது. ஆனா வாழை போனதுனால என் மாமியார் வீட்டுல தண்ணி இடுப்புல எடுக்க வேண்டிய பழக்கம் ஆயிடுச்சு. சரவணா, அந்த குடத்தை என்னால எடுக்க முடியவில்லை. அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து, அம்மா ஒரு கரப்படுத்தி இந்த குடத்தை எடுத்து என்னுடைய இடுப்புல வைக்கலாமான்னு சொன்னேன். அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அடடா, ஒரு தேரட்டினுடைய மனைவி, தாய் தந்த தெரியாதவனுடைய மனைவி, ஜாதிக்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவனுடைய மனைவி, இவ சொல்வதா நான் செய்வதா என்று என்னை ஏழிதமா பேசுறாங்க. என்னது நம் கணவராகப்பட்டவர் ஜாதிக்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவரா, குலமில்லாதவரா, இப்படி இழிவான குலத்தில் பிறந்தவனை மறந்து விட்டோம் என்று என் மனதிலே வேதனை கொண்டு நேராக என் தாய் கிரகத்தில் சென்று விட்டேன். எனக்கென்று ஒரு கன்னிகா மண்டபத்தை உண்டு செய்து அதில் தாதிமார் குலசூய இன்று நான் நந்தவர போக வேண்டும். நான் நினைத்ததாக தாதி
யாரு ஓட்டுவான்?